தற்குறிகளை நோக்கி நகர்ந்து. அந்த வார்த்தை இப்போ தாவேக்காவுக்கு பொருணுமா இல்லையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆமாம், தற்குறிகளை நோக்கி தானே அந்த கட்சி நகர்ந்துருக்கு. திமுக அதிமுக இரு கட்சிகளும் மாறி மாறி தான் ஜெயிச்சாங்க. திமுகவுடைய குறைகளை ஏன் அதிமுக இவர் வந்து மக்களிடையே வந்து சரியான முறையில் செல்லாமல், கொள்கை அடிப்படையாக எந்த விஷயத்தையும் பேசாமல், வெறும் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் மட்டும் வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்தார். திமுக அதிமுக ரெண்டு தீய சக்திகளையும் உள்ளடக்கி வாஷிங் மிஷின் மாதிரி கவச்சு எடுக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை வீட்டில் போய் வெட்டியிருக்காங்க. நேற்று ஒரு பாலியல் வன்முறை. எல்லாம் சட்டம் ஒழுங்கு இந்த ஒரு வாரத்தையும் மோசமாக தான் இருக்கு. சாதி மதம் வர்க்கம் பணம் எல்லாத்தையும் தாண்டி மக்களை ஒரு நல்ல அரசியல் நோக்கி கொண்டு வரணும். இந்த கொண்டு வந்த மக்களையும் மழுங்கடிக்க நினைக்கிறானேன்னு அவங்க மேலே கோவம். கேவலமான அரசியலை முன்னெடுத்தால் எப்போ நாங்கள் விஜயை இறங்கி அடிப்போம். அதில் எந்த மாற்றம் இல்லை. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசிக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மிடையே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சரவணன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சரவணன். வணக்கண்ணா. சரவணன், இப்போ வந்து இந்த தாவேகாவின் ஆட்சி, இது வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு எல்லாமே குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது இவர் வந்து மக்களிடையே வந்து சரியான முறையில் செல்லாமல், கொள்கை அடிப்படையாக எந்த விஷயத்தையும் பேசாமல், வெறும் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் மட்டும் வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. பல்வேறு தரப்பினர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த நரேட்டிவ் வார் அப்படின்னு தான் அது சொல்லப்படுது. பெர்செப்ஷன் வார், வாட் எவர் இட் இஸ். எப்படி சொல்லப்பட்டாலும் உண்மையில் அது மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை ஏமாற்றி பெறப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு வெற்றி தான், அமைந்த ஒரு ஆட்சி தான் தாவேக்கா ஆட்சி, தாவேக்கா அரசு. தாவேக்கா அப்படி ஜெயிச்சிருச்சு இப்படி ஜெயிச்சிருச்சுன்னு நம்ம ஒன்றும் வந்து கட்டுக்கதை கட்டலை. அவங்க இன்ஸ்டாகிராமில் மூலமாக ஜெயிச்சாங்கன்றதுக்கு எவ்வளோ ஆதாரங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆதாரங்களை பலரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொன்னால் அந்த நரேட்டிவ் வாருக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. எக்கோ சேம்பர்னா என்ன, உண்மையாக நானே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை பெருசாக. அதை தாண்டி இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராகவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எலெக்ஷன் கேம்பெயின்கிறது என்ன, அதுக்கு ஒரு எத்திக் இருக்கா இல்லையா? ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டால் இதை ஒரு பெட்டிஷனாக கொண்டு போய் நம்ம சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வச்சு அது கண்டிப்பாக தீர விசாரித்து இதை இனிமேல் பண்ணக்கூடாது, ஒரு அன்எத்திக்கல் கேம்பெயினை எலெக்ஷனில் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து நம்ம பெற வேண்டிய தேவை இருக்குங்கிறது இந்த இடத்துல இருந்து தெரிய வருது. இதை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பேசினது இல்லையான்னு கேட்டால் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பாஜகவினுடைய முன்னாள் தேர்தல் ஆலோசகர்கள், பாஜகவினுடைய முன்னாள் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், மெயினாக பாஜக இருந்தால் இதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லணும். சுவாதி சதுர்வேதி அப்படிங்கிறவங்க 400 ட்ரால், ஐ எம் அ ட்ரால் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் ட்ரால் ஆர்மி மூலமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும், அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்களையும், சோனியா காந்தி கட்டளையிட்டால் தான் மன்மோகன் சிங் வாய் திறப்பார் என்கின்ற அளவிற்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு திறனற்றவர், அவர் ஒரு கையாலாகாத பிரதமர், அவர் வாய் திறக்காத மௌன குரு என்றெல்லாம் அவரை வந்து விமர்சித்தாங்க. அந்த நரேஷனை செட் பண்ணாங்க. அதான் நரேட்டிவ் வாரா வந்து காங்கிரஸ் மேலே வந்துச்சு. இது எல்லாமே ஃபேக் நியூஸ். அவங்க சொன்ன எல்லாமே ஃபேக் நியூஸ். ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு வந்தாருன்னா மன்மோகன் சிங் அவர்கள் நின்று பேட்டி கொடுத்து தான் வெளியே போவார். ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணும்போதே பேட்டி கொடுத்துட்டு தான் போவார். பல இடங்களில் வெளிப்படையாக பேசினவர். அவர் வந்து ஒன்றும் ஊமை கிடையாது. இவங்க சொன்ன அந்த நரேஷன் வந்து போய். அதே மாதிரி பாஜகவுடைய முன்னாள் தேர்தல் ஆலோசகராக இருந்த சிவம் சங்கர் சிங் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்தியாவில் தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே அவர் என்ன சொல்கிறாரா, திரிபுராவில் மாணிக் சர்க்காருடைய அரசை கவிழ்ப்பதற்காக நாங்கள் அவர் மேலே 100 குற்றச்சாட்டுகளை உருவாக்கினோம். முடியலை, 100 குற்றச்சாட்டுகளை உருவாக்க முடியல, நாங்கள் தோத்துட்டோம், கடைசியில் ஃபேக் நரேஷன்ஸ் தான் செட் பண்ணோம் அப்படிங்கிறத எழுதுறாரு. அது மட்டும் இன்னொரு விஷயத்தையும் எழுதுறாரு, தற்குறிகளை நோக்கி நகருங்கள். அந்த வார்த்தை இப்போ தாவேக்காவுக்கு பொருந்துமா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. ஆமாம், தற்கொலைகள் நோக்கி தானே அந்த கட்சி நகர்ந்துருக்கு. என்ன அறிவுபூர்வமான கொள்கையை முன்வைத்து தாவேக்கா வென்றது? பாஜக கிட்ட கூட குறைந்தபட்சம் மதவாத அடிப்படைவாதம் அல்லது வலதுசாரி சிந்தனை இது ஏதாவது ஒன்றோட சொல்லிடலாமே, அவங்களுடைய ஐடியாலஜி நிறைய இருக்குது. அவங்க அதெல்லாம் முன் வச்சு வெற்றி பெற்றார்கள்னு சொல்லலாம். இந்த தாவேக்கா கிட்ட என்ன இருக்குது? பாஜக கிட்ட இருந்த மத கவர்ச்சி போல அல்லது மதவாத ஈர்ப்பு போல இவங்க கிட்ட இருந்தது திரைவாத ஈர்ப்பு. இது அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற என்ன சொல்றது? என்ன கொள்கைக்காக ஒரு வெற்றி பெற்றாருன்னு சொல்லுவீங்க? அந்த கட்சியில் உள்ளவங்க யாராவது இந்த கொள்கைக்காக நான் விஜய் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்களா? விஜய் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டேங்கிறாங்க. இல்லை சார், இப்போது மக்களுக்கு வந்து 2 கட்சிகளும் மேலே ஏற்பட்ட அலுப்பு.
அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவங்க 2 பேருமே வந்து சரியான முறையில் வந்து தங்களை வழிநடத்தவில்லை. ஊழல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து படர்ந்திருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆட்சியே தேவையில்லை, 3வது ஒரு ஆட்சி தேவைப்படும், கட்சி தேவைப்படும் போது விஜய் வந்து இவளுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் வந்து சரி இவங்க 2 பேரும் வேண்டான்னு விஜய்கிட்ட போயிருக்காங்கன்ற கூட ஒரு சாரார் சொல்கிறாங்களே. இல்லை இப்போ நான் நினைக்கிறேன்னா திமுக அதிமுக இரு கட்சிகளும் மாறி மாறி தான் ஜெயிச்சாங்க. திமுகவுடைய குறைகளை ஏன் அதிமுக நிவர்த்தி செய்யலை, அதிமுகவுடைய குறைகளை ஏன் திமுக நிவர்த்தி செய்யலை, இது என்னைக்காவது யாராவது யோசிச்சாங்களா? 2 வேற வேற கட்சி தான், 2மே வழி நடத்துகின்ற, 2மே நிர்வாகம் செய்கின்ற தத்துவம், நிர்வாக தத்துவம் ஒன்று தான். ஊழல் செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், எவ்வளோ வன்முறை வேணாலும் நடக்கலாம், காவல்துறை எவ்வளோ வேணாலும் அட்டூழியம் பண்ணலாம். அந்த பிரிட்டிஷ் கால நடைமுறையை இன்றைக்கும் அப்படியே தொடரலாம். இது எல்லாத்தையும் திமுக அதிமுக இன்ன வரைக்கும் ஒரு நிர்வாக தத்துவமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிர்வாக தத்துவம் காமராஜர் சொன்னாரு 2 பேரும் வந்து ஒரே கூட்டையில் முறைய மட்டைகள்னு சொன்னார் இல்லையா? ஆமா, கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா அந்த மாதிரியான ஒரு நபர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள்ன்றப்போ அந்த நிர்வாக தத்துவத்திலிருந்து மாறுபட்ட ஒரு நிர்வாக தத்துவத்தை, முறையை, ஒரு நிர்வாக மேலாண்மை தத்துவத்தை முன்வைக்கிற ஒருத்தராக தேர்ந்தெடுக்கணும். விஜய் என்ன மாற்று நிர்வாக தத்துவத்தை முன்வைத்திருக்கிறார்? எஸ்பி வேலுமணிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாராம். அந்த எஸ்பி வேலுமணி மேலே எவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு, நம்ம அதை கேட்குறோம்ல. ஊழல்வாத சக்திகள்னு சொல்லப்பட்ட அல்லது அவர் பேசலை பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி அந்த மற்றும் பலருடைய ஆதரவோடு 144 நிரூபிச்சிருக்காரு. இதுதான் ஒரு நல்லாட்சியினுடைய அழகா? அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவை வந்து ஆதரவு வாங்கிட்டாரு, அது நியாயமான ஆதரவா? அவர் பாஜகவுடைய கூட்டணி இல்லையா? பாஜகவுடைய மற்றும் பலரில் அமமுக வரமாட்டாங்களா? அவன் நம்ம என்ன கேட்குறோம்னா திமுக அதிமுக மேலே அதிருப்தி இருந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த அதிருப்தியை ஒரு மாற்று கட்சி தத்துவத்தின் மூலம் தான் வெற்றி அடைஞ்சு சரி செய்ய முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி திரைவாத கவர்ச்சி மூலம் வந்து அதை அறுவடை செய்ய முடியாது. கடைசியில் இது வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு மாற்றம் தான் அவங்க கொண்டு வராங்க. அப்போ இது என்ன, இதில் என்ன மாற்றம் இருக்குது? வேற ஒரு கட்சி, அவ்வளோதான். இது வந்து ஒரு நியோ ஏடிஎம்கே, இது அப்படி தான் சொல்லி ஆகும். இல்லை, இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், நீங்கள் சொல்ல மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியாவில் பங்கேற்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் 18 வயது கீழே இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மாணவர்கள், குழந்தைகள், 3 வயது குழந்தைகள், 4 வயது குழந்தைகள், அதனால் வந்து குட்டீஸ் நண்பாக்கெல்லாம் நன்றி இல்லை ஒரு விஜய் அதே சினிமா டைலாக்லாம் சொன்னார். ஸோ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற மிகப்பெரிய அந்த கட்டமைப்பு தான் இவரை ஜெயிக்க வச்சுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட வேட்பாளர் யாரும் சென்றதாக தெரியவில்லை. பல இடங்களில் வேட்பாளர், நீங்கள் இப்போ சைதாப்பேட்டை வேட்பாளர் யாருன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாம் அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏ, ஆனால் தோற்றம் மாசுபோனது தெரியும். அதே மாதிரி செந்தமிழ் செல்வனுக்கு தெரியும். வெற்றி பெற்றது யாருன்னா இது வரைக்கும் தெரியல, அந்த பேர் தெரிஞ்சவங்க மறந்து போயிடுறோம். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்காது. அதனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கட்டமைப்பு தான் அது வெற்றி பெற செய்துன்றாங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் வந்து பணத்திற்காக செய்தவர்கள். அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடாது, அவங்கள ட்ரால்னு சொல்லணும். நான் ஒரு ட்ராலில் சுவாதி சதுர்வேதி அதான் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ட்ரால் செய்த ஒரு ஐடிஸ், அவ்வளோதான். எங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியே கிடையாது. அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு ஐடி, ஒரு அக்கௌண்ட். ஸோ அவங்கள பொறுத்தவரை அவங்க மனிதர்கள் கிடையாது, அவர்கள் சுய கருத்தை வெளிப்படுத்தலை, பணத்துக்காக ரீல்ஸ் போடுறாங்க. அவங்கள விட்டுருங்க. புதிய தலைமுறை ஒரு நேர்மையான ஊடகம் தானே. 85,000 வாக்குகள் வித்தியாசம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசம். மாதவரம் தாவேக்க வேட்பாளர் தான் அந்த அதிக வாக்குகள் பெற்ற, தமிழ்நாட்டின் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்னு போடுறாங்க. அதான் உண்மையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்? 90,000 வாக்குகளுக்கு மேலே. ஆமாம். அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளரா அல்லது தாவேக்கா வேட்பாளர் மாதவரம் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளரா? எடப்பாடி பழனிசாமி. இதை போட்ட புதிய தலைமுறையை நம்ம என்னன்னு சொல்றது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இன்னைக்கு போய் சொல்லிட்டு இருக்கே. 2 நாளாக போட்டுட்டு இருக்காங்க. தலைவர் மேதகு அவர்களுக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் போட்டிருக்காங்க. மேதகு அவர்களுக்கு விஜய் வந்து நினைவு அனுசரித்து விட்டார் அப்படின்னு. எங்க நினைவு அனுசரித்தார்? இன்னைக்கு வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தலைவர் மேதகுவின் பெயரை ஒரு இடத்துல சொல்லியிருக்கட்டும், ஒரு இடத்துல நீங்க காமிங்க பார்ப்போம். ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரா? வேற ஒன்றும் இல்லை. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் போடுறாங்க. இனப்படுகொலை என்ற வார்த்தையை போடுங்க, போட முடியுமா அவரால்? ஈழம்ன்ற வார்த்தை இது வரைக்கும் ஒன் இயர்ஸ் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். இது மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு நான் கேட்டேன், அவர் வந்து நான் ஆதரிக்கலாம் முடியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சோமு அவர் நேற்று என்கிட்ட சொன்னார், பேசும்போது சோபா கல்யாணம் போய் பார்த்து பேசுகிறேங்க, இந்த இனப்படுகொலை பற்றி ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னா இல்லை முடியாது அப்படின்னு அவர் தப்பிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டோம் வச்சுக்கலாம். 2005 அவர் வந்து 1 லட்ச ரூபா நிதி திரட்டி கொடுத்தாரு, உண்ணாவிரதம் இருந்தாருன்னு அந்த பழைய கதையை பேசுவாங்க. 2010க்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு மாறின காரணம் என்ன? 2009க்கு பிறகு தானே எல்லாரும் உண்மையாக இருந்திருக்கணும். தலைவன் இல்லை, மக்கள் வந்து பெரும் துயரத்தை அடைஞ்சிட்டாங்க, பெரும் அவலத்தை சந்திச்சிட்டாங்க. இவ்வளவு அவலத்தை சந்தித்த மக்களுக்கு 2009க்கு பிறகு உண்மையாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம். ஏன் விஜய் உண்மையா இல்லை?
வேட்டைக்காரன் படம் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தபோது இவர் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தார். நான் தெரியாம இருக்கேன், ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் என்னங்க தொடர்பு? இல்லை, அப்போ வந்து இளைஞரணி தலைவராக அறிவிப்பதற்கான அறிவிப்புகள்லாம் தயாராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கைவிட்டாங்கன்னு கூட சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்ப ஆசையை வைத்துக் கொண்டிருப்பவர் பதவி ஆசையை பிடித்து தான் அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லணுமா, அல்லது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒளி நீட்டுவதற்காக வந்தாருன்னு சொல்லணுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போயிட்டு அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவித்தார்னு சொல்ல. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே நடத்திய அந்த போராட்டத்தில் இவர் மைக் பிடிச்சி பேசினது நான் அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அந்த ஃபோட்டோக்களோட செய்தி வந்தாலும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 2010-11 காலகட்டத்தில் நடந்தது. பாபா ராம்தேவ் வந்து அந்த பர்தாவை போட்டு எஸ்கேப் ஆனாருங்கிறதெல்லாம் செய்தியாக வந்துச்சு. இவ்வளவும் செய்தார் இல்லையா? விஜய் வந்து ஊழல்வாதிகளை தடுக்க ஒரு பொறிமுறை, ஒரு மெக்கானிசத்தை இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கினார். ஒன்று சொல்லுங்க, என்ன மெக்கானிசம் வச்சிருக்காரு? அறப்போர் இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. அதிமுகவுடைய அமைச்சர், அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறீங்களா? இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள். உங்க கட்சியில் நீங்க கொடுத்தவங்களே ரொம்ப மோசமானவங்க. ஒரு நபர், அவர் வந்து திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அவர் வந்து பிடபிள்யூடியோட எல்லா கான்ட்ராக்டையும் எடுத்து நல்லா பணம் காசு பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு உங்க கட்சியில் வச்சிருக்கீங்க? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உத்தமரா, இப்போ அமைச்சராக மாறிட்டார். திரும்பவும் அமைச்சர் செங்கோட்டையன் உத்தமரா? கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் தஞ்சாவூர் சைடில், அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் தான், வேளாண் அமைச்சராக இருந்தார் 91-96. அவர் உத்தமரா? இந்த ஊழல்வாதிகளுக்குலாம் இவங்க எதுக்கு ஆதவர்ஜினே உத்தமரான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் மாப்பிளையே அவர் வீட்டில் இருக்கிற அவர் பையனே சொல்றாரு, அவர் பணத்தை அடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு அடுத்த நாள் அவர் சொல்லிட்டார் இல்லையா? ஜோஸ் மார்டின் வந்து சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, லாட்ரி மார்டின் அவர்கள் நல்லவரா? அவர் எதுக்கு நீ பதவியேற்புல கூப்பிட்டீங்க? அவருடைய பணத்தில், அவருடைய ஃபண்டிங்கில் தான் உங்களுடைய கட்சியோட மாநாடுகள்லாம் நடந்துச்சு, எல்லாரும் குற்றஞ்சாட்டினாங்கல்ல. அவர் எதுக்கு பதவியேற்புல வந்து உட்காந்துருக்காரு? முன்னாள் முதலமைச்சர் யாரும் வந்த மாதிரி நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்தாருன்னு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் யாரும் வந்த மாதிரி இல்லை. யாருமே இல்லாத ஒரு இடத்துல சார்லஸ் மார்டின், அவர் சாண்டியாகோ மார்டின் வந்து நிற்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? அந்த கேள்வி வருமா வராதா? அப்போ அவருடைய பணத்தில் தான் திமுகவும் கட்சி நடத்தியிருக்கு, இவரும் கட்சி நடத்திருக்காரு. திமுகவிற்கு இவர் எந்த விதத்தில் மாற்று? அதிமுகவுடைய ஊழல் அமைச்சர்களுக்கு, அதிமுகவுடைய மோசமான குற்றவியல் வழக்குகளால் தண்டிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இவர் வந்து பதவி கொடுத்திருக்காரு. இவர் எந்த விதத்தில் அதிமுகவுக்கு மாற்று? திமுக அதிமுக ரெண்டு தீய சக்திகளையும் உள்ளடக்கி வாஷிங் மிஷின் மாதிரி துவைச்சு எடுக்கிறாரு. பாஜகவிற்கு இவர் எந்த விதத்தில் மாற்று? பாஜக தான் அந்த வாஷிங் மிஷின் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரஸுடைய ஊழல் கரையை கைப்பிடித்து அந்த அவங்களுடைய ஆதரவோட ஆட்சி நடத்துறாரு, ஆட்சி அமைச்சிருக்காரு. இவர் எந்த விதத்தில் காங்கிரஸுக்கு மாற்று? இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போவும் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் பெண் அமைச்சர், முதல் மாற்றுத்திறனாளி அமைச்சர், அது முதல் பட்டியலின அமைச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, சரி என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், இன்னும் வரவே இல்லை அப்படின்னா. இன்னும் ஸ்கூல் திறக்கவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி அது மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க? அவர் உடனே வந்து நடவடிக்கிறார், காவல்துறையை பேசுகிறார். ஸோ இது மாதிரி இன்னுமே ரீல்ஸ் அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். அதான் அந்த குட்வில், நல்லெண்ண அடிப்படையிலான சில செயல்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து சாலையை கடக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கடந்து விடுவோம். அந்த மாதிரி சில வேலைகள், அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனா வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது இவர் ரொம்ப வந்து கருணை உள்ளவர், மனிதநேயம் மிக்கவர் அப்படிங்கிற அந்த பிம்பம் மக்கள் மனசில் உண்டாகும். ஆனால் இந்த கருணை மனிதநேயம்லாம் அரசியலுக்கு போதுமானதா? இதெல்லாம் தேவை தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக ஸ்டாண்டர்ட் ஐடியாலஜி வந்து நல்லவரை விட வல்லவர் தேவை. நல்லவரும் தேவை. நல்லவர் வந்து மக்களுக்கு என்ன விதத்தில் ஐடியாலஜிக்கலாக வந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இப்போ விஜய் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு நீதியை கொடுக்கறதுல என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க போகிறார்? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை வீட்டில் போய் வெட்டியிருக்காங்க. நேற்று ஒரு பாலியல் வன்முறை. எல்லாம் சட்டம் ஒழுங்கு இந்த ஒரு வாரத்துலையும் மோசமாக தான் இருக்குது. என்ன வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னு கேட்டால், டிஜிபி உத்தரவு, ஒரு மாதத்தில் 30 நாட்கள் மட்டுமே இருக்க டிஜிபி உத்தரவு, முதலமைச்சர் உத்தரவுன்னு தான் வந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கட்டளைகள் தான். நான் என்ன கேட்குறேன்னா, எந்த விதத்தில் மாற்று நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு ஒரு 6 மாதம் ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும் தான். ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும். நம்ம வந்து அவங்களை விட்டோம்னா இந்த ஒரு வாரத்துலேயே அவங்க நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஏன் ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு திரும்ப திரும்ப வருது. தாவேகாவினுடைய அரசு என்பது ஒரு நரேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே, ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே தன்னை கட்டமைத்து கொண்டு அதன் வழியாக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாக தான் இருக்குது. நாம் திரும்ப திரும்ப என்ன கேட்குறோம்னா, நீ எந்த விதத்தில் மாற்றாக மக்களுக்கு வந்து நின்றுட்ட, அதான் கேட்குறோம். இன்னொரு விஷயம் சார், உங்களோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பல ஆண்டு காலமாக பல விஷயங்கள் சொல்லி வருகிறார். அது எனக்கு பலருக்கும் அது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில முரண்பாடுகளும் கூட சில சொல்லுவாங்க இருக்கு. பட் அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் வந்து இலவசங்கள் கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி வர்றாரு. அது நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து வேப்பங்கா மாதிரி அவங்களுக்கு அது ஒரு கசப்பான விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் கடந்த பாராளுமன்றத்தில் 8% வாக்கு,
அதுவும் எதுன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஓட்டில் இதில் எலெக்ஷனில் வந்து 8% வாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி ஒரு 2-3%, 4% குறுகிடுச்சு அது. ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, எம்எல்ஏ, சட்டசபை இப்படி போய் நம்ம ஏம் பண்ணிட்டு போகும்போது இன்னும் சீட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு 4%, அதாவது பாதி குறைஞ்சி போச்சு. இது வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா தேர்தல்களையும் தோல்வி தான் அடைஞ்சோம். அப்போல்லாம் நாங்கள் வாக்கு விழுக்காடு ஏறுதுங்கிற ஒன்றை வைத்து எங்களை சமாதானப்படுத்திக்கிட்டோங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் இந்த சரிவு அப்படிங்கிறது எங்களை கலங்கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் பலரும் சோர்ந்திருக்காங்க. நம்ம இல்லைன்னா எதையுமே வந்து இல்லைன்னு மூடி மறைக்கிறதெல்லாம் தவறானது. ஆனால் யார் இந்த கட்சி விட்டு போகணும்னு யோசிச்சாங்களா? இல்லை. ஏன் யோசிக்கலை? ஏன்னா இந்த கட்சி ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கு. அதுலேயும் குறிப்பாக படுகொலையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் 17 ஆண்டுகளாக போராடுறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. விஜய் ஏன் அரசியல் கட்சி தொடங்கினான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பதவி ஆசையால் தொடங்கினார் என்பது மட்டும்தான் உண்மை. நாம் தமிழர் கட்சி ஏன் தொடங்கப்பட்டதுங்கிற கேள்வி வச்சிங்கன்னா 2009ஆம் ஆண்டு மக்கள் படுகொலை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது யாருமே குரல் கொடுக்கல. நமக்கு குரல் கொடுக்க தமிழருக்குன்ற ஒரு கட்சி வேணும் தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. திரள் நிதி வசூல் பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் நான் சீமான் அவர்கள் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்திருந்தால் அந்த குற்றச்சாட்டே வந்திருக்கு. அதுதான் இருக்கக்கூடியதிலே பெரிய ஒரு பிள்ளையாக நான் நினைக்கிறேன். ஒரு ஏழையின் மீது எளிமையாக குற்றம் சாட்டி விட முடியும். அவங்ககிட்ட காசு வாங்கிட்டான் இல்லையா? முடியும் தானே. வைகோ கிட்ட அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியுது, விஜயகாந்த் அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியல. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் யார்ட்டையும் பணம் வாங்குற அளவுக்கு நிலைமை இல்லை. அவர் நல்ல ஒரு டாப் ஸ்டாராக இருந்தார், அவருக்கு நிறைய வருமானம் வந்திருக்குன்ற ஒரு கற்பனையில் கூட அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்ற ஒரு வச்சிருந்தாங்க. ஆனால் வைகோ அவர்கள் மேலே வைக்க முடிஞ்சது. ஏன்னா வைகோ வந்து அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்காத ஒரு நபர் நினச்சிக்கிட்டாங்க இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஏழையின் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்து விட முடியும், ஒரு எளிய மகன் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்து விடணும். பணத்திற்கு தான் ஆசைப்பட்டுருக்கோம்னா சினிமாவில் போய் பணம் எடுத்துக்கலாமேங்க, இதை விட கௌரவமான வேலை தானேங்க. இல்லை சார், இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களோட சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், உங்களோட பல்வேறு நிர்வாகிகள் ஆகட்டும், அவங்க தொடர்ந்து வந்து விஜயை வந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் தொடர்ந்து தாக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, சீமான் பயந்து விட்டார், அதாவது தங்களோட ஓட்டுக்களை விஜய் வந்து பிரிக்கிறார் என்ற அச்சம் அவருக்கு அதிகமான காரணத்தால் தான் அவரோட நிர்வாகிகள் அவர் கீழே இருப்பவர்கள் தொடர்ந்து விஜயை தாக்கி கொண்டே இருக்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சார், ஒரு ஐடியாலஜியோட 15-17 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி, திடீர்னு ஒரு கட்சி வந்து எந்த ஐடியாலஜியும் கிடையாது, திரைக்கவர்ச்சியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்துடும்னு சொன்னால் அந்த ஐடியாலஜிக்கு இருக்க கட்சிக்கு கோவம் வருமா வராதா? யோசிச்சு சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். இது வைத்திருச்சலாக கோவம் என்ன கோவம்னா, நாம இவ்வளவு நாளாக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு 8 விழுக்காடு மக்களை நல்ல அரசியல் பக்கம் கொண்டு வந்துட்டோம். சாதி, மதம், வர்க்கம், பணம் எல்லாத்தையும் தாண்டி மக்களை ஒரு நல்ல அரசியலை நோக்கி கொண்டு வந்துட்டோம். இந்த கொண்டு வந்த மக்களையும் மழுங்கடிக்க நினைக்கிறானேன்னா அவன் மேலே கோவம் வருமா வராதா? அந்த கோவம் தான் நியாயமாக விஜய் விமர்சிக்க வைத்தது. வேற ஒன்றும் இல்லை. உழைப்புக்குத்தான் விஜய்க்கு வெற்றி கிடைச்சதுன்னா விஜய் எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லுங்க, எத்தனை நாள் லீவ் போட்டாருன்னு சொல்லுங்க. உழைப்புக்கு தான் அவர் வெற்றி கிடைச்சதா? பல நாள், 18 நாள்ல அவர் சாட்டை துறைமுருகன் எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணாரு? எங்கள் அண்ணன் இடுமானம் கார்த்திக், அண்ணன் துருவன் செல்வமணி, எவ்வளவு பேர் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண நாட்களையும் விஜய் பிரச்சாரம் பண்ண நாட்களையும் ஒப்பிடுங்க. இல்லை, இதெல்லாம் விட பார்த்தீங்க ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அவங்க சீமான் அவர்களே எடுத்துக்கங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கூட்டம் பேசினார், சரிதானா? விஜய் எத்தனை கூட்டம் பேசினார், எத்தனை ஊர்களுக்கு போனார், எத்தனை பேசினார் சொல்லுங்க, எத்தனை இடங்களில் அவர் பேசினார்? எல்லா இடத்தையும் ரோட் ஷோ நடத்தினார். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, உழைப்புக்கு தான் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தான் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கணும், நியாயமாக கொடுத்துருக்கணும்னா. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தராசில் வந்து எடைக்கற்களை போட்டு எங்களை எடை போடலை, அவனுக்கு இடைக்கற்களை போடுறீங்க, எங்களுக்கு வந்து தடைக்கற்களை போடுறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? அப்போ நம்ம அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்குறோம். சாட்டை என்ன விமர்சித்தாரு, நீங்கள் எந்த இடத்துல தப்பாக விமர்சித்தாருன்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல தப்பாக விமர்சித்தார்? எல்லாம் நியாயமான விமர்சனங்கள். பிரச்சாரத்துக்கு வராத ஒரு நபரை ஏன் பிரச்சாரத்துக்கு வரான்னு கேட்குறது எப்படி தப்பாகும்? ஸோ நாம் கேட்குறது என்னென்னா, சாட்டையுடைய விமர்சனம் தவறுங்கிறாங்க. விஜய் மேலே எந்த தவறுமே இல்லாத மாதிரி புனித பட்டம் கட்டுறாங்க இல்லையா? விஜய் அந்த புனித பட்டத்துக்கெல்லாம் தகுதியானவரா? விஜய் எப்படிப்பட்டவர்னா, விஜயனுடைய அந்த ரசிகர்களுக்கு விஜய் எப்படிப்பட்டவர்னா, அவர் பாவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட புனிதர். எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், ஆனால் அவர் புனிதராகவே இருப்பார். நாங்கள்லாம் வந்து பரிகாரம் செஞ்சாலும் பாவம் நீங்காத பாவிகள், அப்படிதான் இருப்போம். நாங்கள் என்ன நல்ல கொள்கை எடுத்துகிட்டு வந்தாலும், நல்ல கோட்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம். நாங்கள் இலவசம் வேணான்னு சொல்ல, மக்களுக்கு தேவையானது கல்வி, மருத்துவம், அதை இலவசமாக தருவோம். தேவையற்ற இலவசங்களை தவிர்த்து மக்களுக்கு பெரும் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடியவற்றை நாங்கள் செலவினங்களை ஏற்படுத்தாத வண்ணம் இலவசமாக கொடுப்போம்னு சொன்னோம். இதுதான் மக்கள்கிட்ட சொன்னது. மக்கள் இதை புரிஞ்சுக்கல. இல்லை, இப்போது நீங்கள் இவ்வளோ விமர்சனங்கள் மேல் வைத்து நீங்கள் வந்து உங்கள் நிர்வாகிகள், யூடியூப்ஸு, சோஷியல் மீடியா எல்லாத்துலையும் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி கூட முதல்வர் ஆனோன்னு விஜய் வந்து உங்களோட ஒருங்கிணைப்பை வந்து சந்தித்து நன்றியெல்லாம் தெரிவிச்சுட்டு போனாரே. விஜய் அவர்கள் இதுவரை பொதுவெளியில் சீமான் அவர்களை நல்ல விதத்திலோ அல்லது விமர்சன ரீதியாக குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லுங்கள். விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு பயம் எப்போவுமே இருக்குது.
விஜய்க்கு இருக்குன்னு சொல்றதை விட ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தானே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது. விஜய் என்னைக்கு ஓனா பேசியிருக்காரு? எந்த தேர்தல் காலத்தில் விஜய் ஓனா பேசியிருக்காரு? அதனால அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கக்கூடிய பயம் தான். அதனால எல்லாரையும் ஒரு தடவை போய் மாண்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்க்கவில்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் கவனமாக தவிர்த்தது ஏன்? அதுவும் சி வி சண்முகத்துடைய ஃபிராக்ஷனை சந்திச்சுட்டு இல்லை, அதுக்கு அரசியல் லாபம் தானே. அது சிடி நிர்மல் சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் தேவைப்படுவர்கள் பார்க்கட்டும். சி வி சண்முகத்துடைய ஃபிராக்ஷனை ஏன் சந்திச்சாரு? அரசியல் லாபம் தானே. அந்த அரசியல் லாபத்தின் பார்ப்பட்டு தானே அவருக்கு அந்த 25 எம்எல்ஏக்களுடைய வாக்குகள்லாம் விழுந்துச்சு. ஆமாம். அப்போ நான் சீமான் அவர்களை சந்தித்ததும் கூட ஒரு விதத்தில் ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பசப்புத்தன்மை தான். அதில் வந்து ஒன்றும் இல்லை. இல்லை, ஒருவேளை வந்து இது பார்ப்பதன் மூலமாக உங்களோட நிர்வாகிகள் அவர் தாக்குவதை நிறுத்திக் கொள்வார்கள், இன்னும் சோசியல் மீடியா அதிகமாக அவர் தாக்குதலை குறைத்துக் கொள்வார்ன்ற ஒரு கற்பனை கூட இருக்கலாம் இல்லையா? கேவலமான அரசியலை முன்னெடுத்தால் எப்போ நாங்கள் விஜயை இறங்கி அடிப்போம், அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜய் ஒரு கேவலமான அரசியல்வாதி. அவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கும் சட்டமன்ற இருக்கைக்கும் தகுதியற்றவர் என்பதில் எங்களுக்கு என்றைக்கும் மாற்று கருத்து இல்லை. அவரது கேடான அரசியலையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள், எங்களுடைய நியாயமான அரசியலையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன கொஞ்சம் காலம் எடுக்கும். நாங்கள் வந்து விஜயை பார்த்து பயந்துட்டோம். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? நான் கேட்குறேன், விஜயை பார்த்து பயந்துருந்தா திரைமோக ஒழிப்பு மாநாடு நாங்கள் ஒன்று போட்டிருக்கலாமே. நாங்கள் அதாவது பண்ணோம், மலையை பாதுகாக்க மாநாடு போட்டோம், தண்ணீரை பாதுகாக்க மாநாடு போட்டோம், மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க மாநாடு போட்டோம். இதெல்லாம் தான் நம்ம மண்ணுக்கு தேவை, இதெல்லாம் தான் பாதுகாக்கணும். ஒரு நடிகனால் மாற்றம் ஏற்படாது, அரசியலில் வந்து மாற்றங்கிறது நம்ம போகக்கூடிய திசையை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தான் பண்ணோம். மக்களுக்கு அது புரியலை, இனி புரியும். இனி நாங்கள் புதுசாக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அதெல்லாம் தேவையில்ல. 15 வருஷம் பண்ணியிருக்கோம், அதே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நாங்கள் போன 5 வருஷம் போராட்டம்ல திமுக ஆட்சி இருக்கும்போது அதெல்லாம் நீ என்ன பண்ண? நீ தாவகே கோட்டு போட்டில்ல, போய் அவங்ககிட்ட கேளுங்க. நான் மக்களை நாங்கள் அந்த பக்கம் திருப்பி விடுவோம். மக்கள் அவங்ககிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டு வந்தால் எங்களை புரிஞ்சுக்குவாங்க. நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை போயிட்டது மிக மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.